மாரத்தான் ஓடி விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு. ஏற்படுத்தி இளைஞர்கள் எல்லாம் வந்து உறுதிமொழி எடுக்க சொல்றாரு. ஏற்படுத்தி என்ன பண்ணிடுவீங்க? போதைப்பொருள் சினிமாவில் வந்து 3 மணி நேரம் போதைப்பொருளை யூஸ் பண்ணி படம் எடுத்துருவீங்க. கடைசியில் வந்து துப்பாக்கியில் சுட்டு போதைப்பொருளை ஒழிச்சிருவீங்க. 3 மணி நேரம் உங்கள் படம் பார்த்தவன் அந்த எந்த போதைப்பொருள்னு இப்போ நேமோட சொல்லுவீங்க. கோட்டு படத்தில் அந்த நேமை போய் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான் போதைப்பொருள் சாப்பிட்றவன். ஓகே, இப்படி தான் நீங்கள் போதைப்பொருளை ஒழிச்ச லட்சணமா? சொல்லுங்கள். நீங்கள் போதைப்பொருளை எங்கேயாவது நீங்கள் வந்து இங்கே போதைப்பொருள் கிடைக்கும் அப்படின்னு எதாவது விளம்பரம் பண்ண முடியுமா? ஆனால் சினிமா எடுத்து விளம்பரம் பண்ணுறாங்களா? அந்த விளம்பரம் பண்ணுறதுக்கு உடந்தையாக இருந்தவர் இருந்தே நடிகர் விஜய் தானே. இன்றைக்கி அவர் ஜோசப் விஜய் முதல்வர், அன்னைக்கு நடிகர் விஜய். அன்னைக்கு ஜோசப் விஜய் கிடையாது, அன்னைக்கு நடிகர் விஜய். அவர் வேற இவர் வேறன்னு சொல்லிக்கலாமா? என்ன சார்? சரி, ஏதோ சொல்லுங்கள். ஏதோ மாரத்தான் வச்சுருக்கீங்க, ஓடுறீங்க, ட்ரோன் ஷாட்டு போட்டு இத்தனை பேர் ஓடினாங்க அப்படின்னு ஒரு ரீல்ஸுக்கு தேவையான கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். 50 வயதுலையும் இளமையோடு இருக்காரு, இவ்வளோ எங்கேஜ்டாக வந்து 3 கிலோமீட்டர் இடைவிடாமல் ஓடுறாரு, இன்ஸ்பைரிங்காக இருக்காரு. காலையில் எழுந்திரிச்சு 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு மெரினாக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 70 வயசு தாத்தா கூட ஓடிட்டுருப்பார். 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஓடுறாங்க. முதலமைச்சர் யாராவது இப்படி ஓடி இருக்காங்களா? ஓடணும். இப்போ 41 பேர் இறந்தப்ப பின்னங்கால் பெடரில் அடிக்க ஓடினவர் நம்ம முதலமைச்சர் தான். ஓகே, அது மாதிரி யாரும் ஓடி இருக்க மாட்டாங்க. எங்கே தேவையோ அங்கே முதலமைச்சர் போய் நிற்பாங்க. கேஸ் லீக்கில், அமோனியா கேஸ் லீக்கில் செத்தாங்களே, எத்தனை பேர் செத்தாங்க? உயிரிழப்பு அதிகரிச்சு கொண்டே இருக்கு. 13 பேர் இறந்துருக்காங்க. 13 பேர் இறந்துருக்காங்க. 2 பேரில் ஆரம்பிச்சது 13 பேர் இறந்துருக்காங்க. என்னாச்சு? அது அவங்களுக்கு நிவாரணம் என்னாச்சு? அதுக்கான என்ன கரெக்டிவ் ஆக்ஷன் என்ன எடுத்திருக்காங்க? ஒன்றும் தெரியல. அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒரு நாள் கூத்து அது. அது வடமாநில தொழிலாளர்னால கேட்குறதுக்கு நாதி இல்லை. யாராவது கேட்டாங்களா?